பிடிச்சுக்கோ. மச்சான் உங்க போன் அடிக்குது. இது வந்துடுறேன் மச்சான். யாரு டாக்டர் ஜீனு மட்டும் வருது? மச்சான் உங்க போன் அடிக்குது மச்சான். ஏய் யார் போன்ல? யாரோ டாக்டர் ஜீனு வருது. நான் வேணா போன் அட்டெண்ட் பண்ணட்டுமா? ஏய் ஐயோ அந்த குணம் தான் போன் பண்றான். எதுக்கு போன் பண்றான்? வேணா பூமிகா. இந்தாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்ல. நீ கிளம்பலையா? இதோ போறேன் மச்சான். என்ன போனை கட் பண்ண போறீங்க? ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, எடுத்து பேசுங்க. சரி நீ ரெடியா இரு, நான் பேசிக்கிறேன். ஹலோ மதன் சார், நான் குணால் பேசுகிறேன். ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் வேற இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி எடுத்து உங்ககிட்ட பேச முடியும்? இங்கே பாருங்க, நான் வீட்டில் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க? தேவைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். என்ன சார் நீங்கள் விளையாடுறீங்களா? நீங்கள் தானே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசினா என்ன சார் அர்த்தம்? மதன் சார், இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் நிற்கிறேன். நீங்கள் தான் டயத்துக்கு வர சொன்னீங்க, கரெக்டாக வந்துட்டேன். நீங்களும் வரல, உங்கள் ஒய்ஃபும் வரல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதோ வந்துட்டேன்டா செல்லம், இதோ வந்துட்டேன். ஓ என்னடா இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் குணா, ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவா, அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் என்னை தெரியாத மாதிரி காட்டிக்கணும், புரிஞ்சுதா? சுத்தப்பிட்டாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப இலகுன மனசு. 4 வார்த்தை அவன் நெஞ்ச தொடுற மாதிரி நீங்க பேசினா போதும். எனக்கு இந்த பணம்லாம் முக்கியம் இல்ல, ஏழைங்களுக்கு செய்யற சேவை தான் முக்கியம். ராத்திரி பகல்னு பார்க்காம ஹாஸ்பிட்டல் சேவை செய்ய தயாரா இருக்கேன். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை அள்ளி விடுங்க. அவளும் இறக்கப்பட்டு உங்களுக்கு வேலையை கொடுத்துருவா. நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது வேலைக்கு சேரணும். வேலைக்கு சேர்ந்த உடனே வயிற்று வலின்னு யாராவது வந்தால் கூட அவங்க கிட்னியை அறுத்து எடுத்துருவேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடி உங்கள் ஒய்ஃபை ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே முதல்ல எந்த பேஷண்ட் வராங்கன்னு பார்ப்போம். சரி, அப்புறம் மதன், சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏன் மச்சான் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்படி யார் போன்ல பேசினது? அதுவா, அது என் ஃப்ரெண்ட் டாக்டர் சந்தோஷ். உனக்கு தான் தெரியுமே. சந்தோஷ். ஆமா
அவங்ககிட்ட தான் பேசிட்டு ஓ இருந்தேன். என்ன விஷயமா? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வரதுக்கு அவன் இஷ்டப்படுறான். ஓஹோ, அவர் நல்லா ஒர்க் பண்றவர் தானே, அப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமா கூப்பிடலாம்ல. அது இல்ல பூமிகா, அவன் ஒரு காசு ஆசை பிடிச்சவன். அவனுக்கு வேலை கொடுத்தன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மள காலி பண்ணிடுவான். ஓ சரி, அப்ப நீங்க அவருக்கு என்ன பதில் சொன்னீங்க? அது எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கணும், அது உங்ககிட்ட கிடையாது, நீ வேற எங்கேயாவது வேலை தெரிக்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ சரியா சொன்னீங்க மச்சான். நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் ஜனங்களுக்கு நம்ம சேவை செய்ய முடியும். என்ன சொல்ற? சரி மச்சான், நேரமாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம். இருங்க, நான் அதை வந்துடுறேன். குட்டி பாப்பா என்ன வேணும்? ஒரு வேலை பூமிக்கா நான் போன்ல பேசினது கேட்டிருப்பாளோ, தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? ஒரு குழப்பமா இருக்கே. குட்டி பாப்பா சமத்தா இருக்கணும், அழக்கூடாது என்ன? அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவேன், சரியா? மச்சான் நேரம் ஆயிடுச்சு. குணாலன் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. அப்படியா? ஆமா மச்சான், அவர் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணணும். நீ போயிட்டாரு, எனக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன், நீ போயிட்டாரு. சரி அத்தை, குழந்தைய பாத்துக்கங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா பூமிகா என்கிட்ட கொடுமா. இந்தங்க மாமா. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அத்தை வரேன். போ, கூடிய சீக்கிரம் அந்த குணால வச்சு உன் கொட்டத்தை அடக்குறேன். மதன், டேய் என்னடா சொல்றா? என்னாச்சு? என்னடா நடக்குது? போயிட்டு வந்து சொல்றேம்மா. எவ்வளவு படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஐயா 8 படம் பண்ணியிருக்கேன் ஐயா. புதுசா? சார் ஒரு 2 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் குட். இது நம்ம கம்பெனி படம். கொடுத்த காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை வெளியில கொண்டாங்க, இல்லைன்னா மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போயிடாம. எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகும் சார். பிரச்சனை வரணும், அப்பதான் நியூஸ் வரும். சங்கரி, இப்ப வயிற்று வலி எப்படிமா இருக்கு? வயிற்று வலிலாம் அப்பயே போயிடுச்சு மிஸ். நான் ஸ்கூலுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு ஒரு தடவை டாக்டரை பார்த்தலாமா? வேணாம் மிஸ், மறுபடியும் வயிற்று வலி வந்தா அப்ப பாத்துக்கலாம். சரி, இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல மிஸ், நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி, இதென்ன படத்தை பார்த்துட்டு இருக்க? புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம்ல? சரிங்க மிஸ், நான் படிக்கிறேன். என்ன இது, மறுபடியும் வயிற்று வலி வர மாதிரி இருக்கு. அம்மா. ருக்மணி அக்கா என்ன பண்றீங்க? சுபஸ்ரீ பாப்பா என்ன சொல்றா? இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அப்படியா சொல்றா? என்னக்கா ரூம்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னக்கா பண்றது? சரி, வேணும்னா வாங்கல, வெளில எங்கனா போயிட்டு வரலாம். ஐயோ வேணா சாமி, வெளியில போற இடத்துல எங்களை யாத்த எங்கேயாவது பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும், பெரிய சிக்கல் ஆயிடும். அதனால அர்ச்சனாக்காக்கு தான் தலைவலி ஆயிடும். ஒரு பிரச்சனையும் வராதுக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அர்ச்சனாக்கா என்ன எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். சரி, இப்ப அர்ச்சனாக்கா சொன்னா உங்களுக்கு ஓகேவா? நான் இப்பவே அர்ச்சனாக்காக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி பெர்மிஷன் கேக்குறேன். அர்ச்சனாக்கா போயிட்டு வாங்கன்னு சொன்னா நம்ம உடனே புறப்படுறோம், சரியா? நீ முதல்ல அர்ச்சனாக்காக்கு போனை போடு. The number you have dialed is currently busy. Please try again later. இந்த நம்பர் பிஸியாக உள்ளது, தயவு செய்து பின்னர்
அழைக்கவும். அக்கா அர்ச்சனா அக்காவோட ஃபோன் பிஸியா இருக்குக்கா, இருங்க நான் திருப்பி பண்றேன். The number you have dialed is currently busy. Please try again later. ஐயோ மறுபடியும் பிஸியா இருக்குக்கா, இருங்க. The number you have dialed is currently busy. Please try again later. ருக்கு அக்கா, அக்காவோடைய ஃபோன் தொடர்ந்து பிஸியாவே இருக்கு. வேணா நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம இப்போ வீட்ல இருந்து புறப்பட்டு போலாம். எப்போ அக்காவுக்கு லைன் கிடைக்குதோ அப்போ சொல்லிக்கலாம். அக்கா இப்பவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போனாதான் வெளிச்சத்துல கடலையும் அலையையும் பார்த்து ரசிக்க முடியும். அர்க்கானி, எனக்கு என்னவோ போல இருக்கு. ஒன்னு செய்யலாமா? அர்ச்சனாக்கா வந்துட்டுமே, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நாளைக்கு நம்ம போலாம். முன்ன வச்ச காலை பின்ன வைக்கவே கூடாது. ஒரே மனசோட புறப்படுங்க, நான் உங்க கூட இருக்கேன். சரியா? நான் உங்களையும் சுபஸ்ரீயும் பத்திரமா பார்த்துப்பேன்க்கா. பத்திரமா கூட்டு வந்து வீட்டுல சேர்த்துருவேன். சரியா அக்கா? அது மட்டும் இல்லக்கா, உங்களுக்கு என்ன தேவைனாலும் அர்ச்சனாக்கா என்ன செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் உங்க ஆசைய நிறைவேற்றியே ஆகணும். வாங்க. வாங்க வாங்க, யாரும் இல்ல. யாரும் இல்ல, அங்க பாக்குறேன். அங்கேயும் யாரும் இல்ல, வாங்க போலாம். ரோஜா, என்னடி இந்த அர்க்கானி ருக்மணிய சுதந்திரமா வெளியெல்லாம் கூட்டிட்டு போறா? அம்மா, இது நம்ம உடனே சொல்ல மாட்டேன், சொல்லணும். வா. ஏய், போட்டோவே கொண்டு போய் காமிச்சாச்சு. அந்த அம்மா தான் நம்பலையே, நமக்கு எதுக்கு வம்பு? வா. ஏய், அப்படியெல்லாம் விட முடியாதுடி, இது நம்ம சொல்லியே ஆகணும். வா. வண்டி எடுங்க, வெளிய போணுங்க. பீச்சுக்கு போணும், வாங்க. சரிங்க அக்கா வாங்க. இல்ல, நீ அர்ச்சனாக்காக்கு ஒரு ஃபோன் பண்ண. அக்கா போகும்போது பேசிக்கலாம், வாங்கக்கா. ஐயோ அம்மா, ரோஜா அவங்க இப்ப பீச்சுக்கு போறாங்களாம். ஆமா, இன்னைக்கு அவங்களுக்கு மாங்காய் தேங்காய் சுண்டல் எல்லாம் கிடைக்க போகுது. அப்ப நம்மள பீச்சுக்கு போலாமா? தேங்காய் மாங்காய் சுண்டல் கிடைக்கும்ல. எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்க பாரு. நீ வா, முதல்ல கிளம்பலாம். இதுதானே நான் முதல்ல சொன்னேன். வண்டியில இரு, கிளம்பலாம். சீக்கிரம் வண்டி எடு. வாங்கடிமா, குட்டை குழப்பீங்களா? உங்க 2 பேரையும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏதோ குழப்பம் வந்திருக்கீங்க. இப்பதாண்டி உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க எதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நாங்க ஃப்ளாப் ஆயிட்டோமே. எங்க நேரம் அப்படி. இங்க பாருங்க, இப்ப கூட உங்க மருமக ருக்கு எங்க இருக்கான்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அம்மா தாயே, அடுப்புல கரண்டிய காய போட்டுட்டு வந்திருக்கேன். 2 இழுப்பு இழுத்தேன்னு வச்சுக்குங்க, ஆயுசு பூரா அந்த வடு மாறவே மாறாது. ஐயோ, உங்க 2 பேர் பேச்சையும் கேட்டு நான் வீணா அலைஞ்சு என் மனசை போட்டு குழப்பிட்டு தான் மிச்சம். அந்த வயிற்றுச்சலை தணிக்கிறதுக்கு இப்பதான் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க எந்த கதை விட்டாலும் நான் அதை நம்பி உங்க கூட வந்து ஏமாறதா இல்ல. மரியாதையை இங்க இருந்து போயிடுங்க. சரி சரி, நாங்க போயிடுறோம். ஆனா கடைசியா ஒரு தடவை அந்த அர்ச்சனா வீட்ல தான் உங்க மருமக ருக்மணி இருக்காங்கிறது நிரூபிச்சுட்டு போயிடுறோம். இப்ப நீங்க எங்களை கடைசியா நம்பி வெட்டுவாங்கண்ணி பீச்சுக்கு வந்தீங்கன்னா அங்க உங்க மருமக ருக்குவ பாக்கலாம். என்னங்கடி, அந்த அர்ச்சனா இப்படி எல்லாம் சொல்லி என்ன குழப்பறதுக்குனே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கல? என்னதான் இருந்தாலும் நீங்க அர்ச்சனா வீட்டுல இருக்கிறவங்க தானே, அவளுக்கு தானே விசுவாசமா இருப்பீங்க. ஐயோ ஐயோ, இது வரைக்கும் அது என் மரமண்டைக்கு புரியாம நீங்க எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் ருக்மணியை தேடி ஓடுன. நீங்க சொன்னதை தெய்வ வாக்கா நம்பின. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்க 2 பேர் கண்ணுக்கும் ஏமாளி மாதிரி தெரியுதா, இல்ல அப்படி என் நெத்தில எழுதி ஒட்டி இருக்கா? ஐயோ, இங்க பாருங்க சோலையம்மா, நாங்க உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தா நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களே. சோலையம்மா, நாங்க சொல்றது இன்னைக்காவது நம்புங்க. அர்ச்சனாவுக்கே தெரியாம அர்க்கானியும் ருக்மணியும் வெட்டுவாங்க நீ பீச்சுக்கு போயிருக்காங்க.
நிஜமாதாம்மா சொல்றோம். எங்களை நம்பி எங்க கூட வந்தீங்கன்னா உங்க ருக்மணிய கையங்களுமா புடிச்சிடலாம். ஆமா கண்டிப்பா புடிச்சிடலாம். இங்க பாருங்க சோழியம்மா, நீங்க எங்க கூட வரதுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அப்படியே பீச்ல காலார நடந்த மாதிரி ஆச்சு, காத்து வாங்கின மாதிரி ஆச்சு, அந்த ருக்மணிய கையும் களுமா புடிச்ச மாதிரி ஆச்சு. ஆமாண்டி, காத்து வாங்கின மாதிரி ஆச்சு, உங்க 2 பேரையும் கடல்ல தள்ளின மாதிரி ஆச்சு. நான் இப்ப உங்க கூட வரேன். என் மருமக மட்டும் அங்க இல்லன்னா அங்கேயே உங்க 2 பேருக்கும் ஜலசமாதி தான். அவ்வளவுதானே, பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு கூட கடல்ல குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம 3 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் வாங்க. அடியே மக்கு, ஜலசமாதினா குளிக்கிறது இல்லடி, தண்ணியில தள்ளி விட்டு சாகடிக்கிறது. இருங்க, வீட்டு சாவி எடுத்துட்டு வரேன். ரோஜா, சாகடிக்கிறதா? சரி சரி, கதவை சாத்திட்டு வாங்க. பொண்ணு வைக்க பாத்தியா நீ? சரி சரி, கதை மூடிட்டு வா. அவையே சாகடிக்கிறா. மருமக அங்க இருப்பல்ல. வா வா வா. இசையே ஆசையான இம்சையே, வெண்ணிலா திசையே, அஸ்கு புஸ்கு பாஷையே, அத்துமீறலே அன்பு விம்மலே, அடவாடி செய்யும் அதிரடி அழகே, ஓ முத்த தும்மலே, வெக்க விக்கலே, இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே. என்ன ருக்மணி அக்கா, அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டே வரீங்க? யாரை தேடுறீங்க? ஒன்னும் இல்ல இருக்காணி, என் அத்தை வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் பார்த்துட்டே வரேன். அவங்க எப்படிக்கா இங்க வருவாங்க? இல்ல, உங்க வீட்டுல தான் என் அத்தை கிட்ட சொல்றதுக்கு ஆள் இருக்குல்ல. சிங்கப்பூருக்கே என்னை தேடி வந்தவங்க இங்க வரமாட்டாங்களா என்ன? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அக்கா, அதான் அர்ச்சனாக்கா பார்த்துப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன்ல. வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. அப்பா, இங்க தானே வரதா சொன்னாங்க. ஏய், இங்க எங்கடி இருக்காங்க? ஐயோ இருங்க, வருவாங்க, கொஞ்ச நேரம் பாருங்க. அருக்காணி, என் அத்தை அப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அத்தை காட்டின பாசம் அத்தனையும் வேஷம். ஆனா அதை நிஜம் நம்பி நான் மோசம் போயிட்டேன். அக்கா, இதே பேசிட்டு இருக்காதீங்க அக்கா. வாங்க, அப்படி அந்த படகு பக்கத்துல உட்காரலாம் வாங்க. உட்காருங்க. அர்ச்சனாக்காவை மட்டும் நான் சந்திக்காம இருந்திருந்தேன்னா என் அத்தையோட கூட்டு வெளிப்பட்டிருக்காது. கடைசி வரைக்கும் ஏமாளியாவே இருந்திருப்பேன். அர்க்காணி, நம்ம கிளம்பலாம் வா. நான் அர்ச்சனாக்கா பாதுகாப்புல இருக்கேன். நம்ம அவங்களுக்கு தெரியாம வந்ததே தப்பு. வா போலாம். இருங்க ருக்மணி அக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் எல்லா பழியும் நானே ஏத்துக்கிறேன். போதுமா? ரொம்ப வெயிலா இருக்குல்ல? சரி, அந்த பக்கம் போலாம் வாங்க. ஏய், உங்க 2 பேரையும் நம்பி எங்கேயும் வரக்கூடாதுன்னு இருந்தேன், வந்து தொலைச்சிட்டேன். பீச்ல ருக்மணி காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, எங்கடி இருக்கா? இங்கதான் எங்கயாவது இருக்கா? கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம். எங்கடி இருக்கா? எங்க இருக்கா? உங்களுக்கு பீச்சை சுத்தி பார்க்கணும் ஆசை இருந்தா நீங்க பாட்டுக்கு கொஞ்சம் சுத்த வேண்டியதானே? என்ன ஏட்ட எடுத்துக்கிட்டு வந்தீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க 2 பேர் கழுத்தி நெரிச்சு கடல்ல தள்ளி ஜலசமாதி பண்ணிடலாம். ஐயோ, ஏமா திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க? நாங்க எங்க கண்ணால பாத்துட்டு உண்மையதான் வந்து சொன்னோம். கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணோம்னா அவங்க வருவாங்க, அப்படியே புடிச்சுக்கலாம். ஏய், இனிமே உங்களை நம்பி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். வந்து காரை எடு. ஐயோ அம்மா, போகாதீங்க. போட்டு விட்ரி. என்னடி போகுது? நம்ம பாப்போம். என்ன பண்ண போறோம் ரோஜா? ஏய் ரோஜா,
போங்க. ஏய், எங்கடி இருக்கா? பாருங்க. அங்க பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. அக்கா அக்கா நான் தான்க்கா அருக்கணி பேசுறேன். என்ன இருக்கா? நீ 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருந்த. என்ன விஷயம்? எங்க இருக்க? தோ நானும் ருக்மணி அக்காவும் பீச்சுக்கு வந்திருக்கோம்க்கா. என்னது? பீச்ல இருக்கீங்களா? கூட யார் இருக்காங்க? தங்கமாத்த இருக்காங்களா? இல்ல தங்கமாத்தெல்லாம் வரல. நானு ருக்மணி அக்கா குழந்தை தான் வந்திருக்கோம். ருக்மணி அக்கா போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் பீச்சுக்கு கூட்டு வந்தேன். என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ருக்மணி நம்ம வீட்ல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? அப்படி தெரிஞ்சிருந்தா ருக்மணி ஏன் பீச் கூட்டிட்டு போன? சோழியம்மா கண்ணில் பட்டா என்ன ஆறுது? சோழியம்மா, உங்க மருமவளை என்ன பண்ணணுமோ நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. நாங்க கிளம்புறோம். வாரமாமணி நம்ம போலாம். ஜலசமாதி பண்ணுவாங்களாம். தள்ளுங்க. எதுவும் பேச வேணாம். இப்ப எங்க இருக்கீங்க? தோ அக்கா, தோ இந்த வெட்டுவாங்கனி பீச் இருக்குல்ல, அங்க வரிசையா போட்டெல்லாம் இருக்கும்ல, அங்கதான்க்கா இருக்கும். அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். சரிக்கா. பீச்சுக்கு போங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.